வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கராசனம். அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்பெஷலாக எஸ்பெஷலி இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் உலகம் முழுவதையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அச்சுறுத்தலுக்கு என்ன காரணம்னா, இந்த வைரஸ் நம்மளுடைய நுரையீரலை தான் தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நுரையீரலுக்கு பலத்தை கொடுப்பதற்கும் நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனும் கொடுப்பதற்கும் இந்த யோகா ஆசனங்கள் மிக சிறந்த முறையில் உதவி கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சக்கராசனம். இந்த சக்கராசனம் ஸ்பெஷலாக நம்மளுடைய லங்ஸ் கேவிட்டிக்கு அருமையான ரத்தத்தை செலுத்தி நமது உடலுக்கு தேவையான ஒரு ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உடல் முழுவதும் ஒரு சிறந்த முறையில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அந்த ஆசனம் எப்படி பண்ணுறது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சக்கராசனம் அப்படிங்கிறது அதனுடைய பேர்லேயே அந்த ஆசனம் இருக்கிறது. சக்கரத்தை போல உள்ளவதால் தான் சக்கராசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மேட்டில், அதாவது ஒரு காற்றோட்டம் உள்ள அறையில் ஒரு வெளி இடத்துல உட்காந்துக்குங்க. ஒரு யோகா மேட்டில் போட்டு ஒரு விரிப்பின் போது ஒரு சமஸ்திதியில் படுத்துங்க. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா, உங்களுடைய கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு உங்கள் கைகள் இந்த கால்களை தொடுவது மாதிரி வச்சுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த சக்கராசனத்தினுடைய ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் உங்களுடைய அளவு இருக்கணும். அந்த சக்கராசனம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கால்கள் கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணுற மாதிரி இந்த அளவோடு இருக்கணும். அடுத்தது உங்கள் 2 கைகளையும் எடுத்துக்கொண்டு மேலே அப்படி மெதுவாக உங்கள் தோள்களுக்கு பக்கத்தில், அதாவது உங்களுடைய ஷோல்டருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக மூச்சை நார்மலாக எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஒரு தம் எடுத்து அப்படி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும் உங்களுடைய பாடியை. ஸோ வெரி குட். ஸோ இதுதான் அந்த சக்கராசனத்துடைய முழுமையான ஒரு போஸ்டர் ஆகும். உங்களுடைய வீண்களை போன்ற ஒரு பொசிஷன் இருக்கிறது. ஸோ இதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ, அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 15 செகண்ட்ஸ் முடிஞ்சாலும் அதில் நின்று வந்துடுங்க. ஸோ ரிலாக்ஸ், கம்டம். மெதுவாக இதை எடுத்துகிட்டு வரும்போது மெதுவாக கீழே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ஆசனம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியான ஆசனம். இது நீங்கள் பண்ணும்போது குறிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அல்லது ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்யாமல் அவாய்ட் பண்ணுறது நம்ம ரொம்ப 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 நல்லது. ஸோ இதனுடைய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுரையீரலுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கப்படுகிறது. உங்களுடைய தைராய்டு, அதாவது தலை நம்ம தொங்க போடுறதால தைராய்டு கிளாண்ட் அண்ட் பேராதைராய்டு கிளாண்ட் இரண்டும் நல்லா ஆக்டிவேட் பண்ணப்பட்டு உங்கள் தலைக்கு மூளை பகுதிக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டம் செல்கிறது. அதனால உங்களுடைய மூளை, குறிப்பாக குழந்தை செல்வங்கள், குழந்தை பசங்கள்லாம் இந்த மாதிரி மாணவர்கள் இந்த ஆசனத்தை செய்து வருவதால் அவங்களுடைய மெமரி பவர் அதிகரித்து நல்லா நீங்கள் படித்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் படிக்கும் படிப்பு நன்றாக நினைவுத்திறன் கூடி உங்களுடைய எக்ஸாமில் ஒரு நல்ல முறையில் சிறந்த மார்க் எடுப்பதற்கு இந்த ஆசனம் உதவும். அதே மாதிரி உங்களுடைய டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் நல்லா சார்ட் அவுட் ஆகும். உங்களுடைய முதுகெலும்பு நன்றாக வளைவு பெறுவதால் அந்த முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்பு ஒரு சிறந்த வலுவை பெறுகிறது. அதனால் மிக சிறந்த ஆசனம் இது. உங்களுடைய உடல் முழுவதுக்கும் உண்டான இந்த ஆசனத்தின் பலன்கள் இன்னொரு வாட்டி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா இது. ஸோ இந்த கால்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கால்கள் உங்கள் கைகளை தொடுமாறு வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் அளவு. அடுத்தது நேராக உங்கள் கால்களை எடுத்துக்கொண்டு கைகளை எடுத்து உங்கள் தலைக்கு பக்கத்தில் ஷோல்டரில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இருந்தீங்கன்னா போதும். என்னுடைய சக்கராசனம் ரிலாக்ஸ். ஸோ இது முடிச்சுட்டு கால்களை நல்லா நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி எளிமையான இந்த மாதிரி ஆசனங்களை எல்லாரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் என்று கூறி, இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்களுக்கு